நாம் மூன்றாவது வார்த்தையுடைய இந்த நாளிலும் இப்படிப்பட்டதான ஒரு வாய்ப்பை கொடுத்த ஆண்டவருக்கு நான் முதலாவது நன்றி செலுத்துகிறேன். அதே நேரத்தில் நம்முடைய திருச்சபையுடைய பாஸ்டர் அவர்களுக்கும் திருச்சபையுடைய பொறுப்பாளர்கள், திருச்சபை மக்கள், உங்கள் அனைவருக்கும் கூட என்னுடைய நன்றியை சோதனைக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்து சிலுவையில பேசிய அந்த மூன்றாவது வார்த்தை நாம் வாசிக்க கேட்டோம். இதுல என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஸ்திரீயே அதோ உன் மகன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தாயிடத்திலே, சீஷரிடத்திலே அதோ உன் தாய் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறது நாம பார்க்கிறோம். அதுக்கு முன்பதாக ஒரு கேள்வி, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல எத்தனை வருஷம் வாழ்ந்தாரு? 33 வருஷங்கள் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த 33 வருஷத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்து கிட்டத்தட்ட 30 வயது அதுக்கு மேற்பட்டதாக வந்துதான் அவர் ஞானஸ்நானம் எடுத்து அதன் பிறகுதான் ஊழியத்தை செய்வது நாம பார்க்கிறோம். ஒரு 3.5 வருடம் அவர் இந்த உலகத்தில் சுற்றி திரிந்து தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிறார். அப்ப அதற்கு முன்பதாக வரைக்கும் அவர் என்ன பண்ணியிருக்கிறாராம், அந்த வசனங்களை நான் கோடிட்டு காட்டிட்டு நான் அப்படியே நான் சொல்லலாம்னு சொல்லி யோசிக்கிறேன். லூக்கால பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 2வது அதிகாரத்துல இப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தன்னுடைய பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து இருந்தார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அதே போல வேதத்திலே நாம் வாசிக்கும் போது இந்த 4 ஆகமங்களிலும் நற்செய்தி நூல்களில நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு 3 இடங்களில தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாயினிடத்துல பேசுறது நம்ம பார்த்திருக்கிறோம். அதுக்கு அடுத்ததாக தன்னுடைய தாயினிடத்துல பேசுகிற ஒரு விஷயம் எங்க நடக்குது அப்படின்னு சொன்னா இப்பொழுது நம்ம வாசிக்க கேட்ட இந்த வேத வசனம் இல்லையா, அதோ உன் தாய், அதோ உன் மகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவருக்கு ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்றதை நாம பார்க்கிறோம். அப்ப அதுக்கு முன்பதாக பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு 3 இடங்களை மட்டும் நமக்கு வரும். என்ன அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்து ஒரு 12 வயதா இருக்கும் போது அவர் எருசலேம் தேவாலயத்திலே நின்றுட்டு இருப்பார். அப்ப அந்த நேரத்துல இவங்க போயிட்டு அவரை அழைச்சிட்டு வர்றது பேசுறது நாம பார்க்கலாம். அதுக்கு அடுத்துதான் தன்னுடைய முதல் அற்புதம் கானாவூர் கல்யாணத்துல திராட்சை ரசம் குறையப்படும் போது தன்னுடைய தாயிடத்துல அவர் பேசுவது நம்ம பார்க்கிறோம். அதுக்கு அடுத்துதான் அவர் போதித்து கொண்டிருக்கும் போது பாத்தீங்கன்னா அவர் கூட இருக்கிறவங்க எல்லாருமே சொல்றாங்க, உன்னுடைய தாயும் உன்னுடைய சகோதரர் எல்லாரும் உங்களை தேடி என்ன பண்ணிருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க அப்படின்னு. இந்த எல்லா இடத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எனக்கு நான் வந்திருக்கிற என்னுடைய கடவுளுடைய வேலை அந்த ஒரு சித்தத்தை நான் என்ன பண்ணுவோம் நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த எல்லா இடங்களிலுமே நம்ம சொல்வது நாம பார்த்திருக்கிறோம். ஆனாலும் இந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு 2 காரியங்களை குறித்து தான் இந்த வசனத்திலிருந்து நாம தியானிக்க போகிறோம். ரொம்ப ஒரு எளிமையான ஒரு விஷயம் தான். முதல்ல பேசின ஆசிரியர் அவர்கள் பேசின பிரகாரம் அவர்களுடைய வயதிற்கு ஏற்ற மாதிரி நாம பல ஆண்டுகளாக இப்படியா இயேசு கிறிஸ்துனுடைய அந்த வார்த்தைகள் குறித்து நாம என்ன பண்ணிருக்கிறோம், நிறைய தியானிச்சு நாம இருக்கிறோம். இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுக்கு முன்பதாக ஒரு விஷயத்தை நான் ஞாபகப்படுத்துறேன். எத்தனை பேரு லேவியர் ஆகமம் அப்படின்ற ஒரு ஆகமம் முழுவதையும் நம்ம படிச்சிருக்கோம்? ஒரு வேதாகமத்தை நம்ம முழுவதுமா படிச்சிருக்கோம்னா அது கண்டிப்பா படிச்சிருக்கீங்க இல்லையா? எத்தனை பேர் நம்ம படிச்சிருக்கிறோம் யோசிச்சு பாருங்களா? நிறைய படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கோம், கண்டிப்பா படிச்சிருக்கோம். அந்த லேவியர் ஆகமத்துல நம்ம முழுவதுமா பார்க்கும்போது என்ன விஷயத்தை அங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த ஆகமங்கள் முழுவதுமா நம்ம பார்க்கும்போது என்ன அதுல இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடு,
இல்லையா மாடுகள் இல்ல மற்ற விஷயங்கள் பறவைகள் இப்படி எல்லாவற்றையுமே பலி கொடுக்கிற ஒரு விஷயத்தை பத்தி அதுல வந்து நிறைய சொல்லியிருக்காங்க. பழைய ஏற்பாட்டினுடைய விஷயங்களை வேற. அந்த காலத்துல அப்ப அந்த ஆசாரியர் அவர் வந்து என்ன பண்ணாரு, இந்த பலிகள் எல்லாம் கொடுத்து மக்களுடைய பாவத்தை வந்து என்ன பண்ணணும், அவர் வந்து மன்னிக்கக்கூடிய ஒரு வேலையை ஆசாரியர்கள், அதாவது நம்முடைய பாஸ்டர் மாதிரி ஆயர் அவர்கள் செய்கின்ற அப்பொழுது ஆசாரியர்கள் அந்த ஒரு வேலையை என்ன பண்ணிருக்காங்க, செய்திருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்போ இது வந்து பழைய ஏற்பாட்டுடைய காலம். ஆனா கடவுளை மனிதனாக பிறந்து இந்த உலகத்துல வந்து இல்லையா, அப்ப அதுல நீங்க அதுதான் சொன்ன லேவியராக படிச்சு பார்க்கும் போது நமக்கு அவ்வளவு விஷயங்கள் தெரியும். ஆனா இது எல்லாவற்றிற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் இல்லையா. அதனால வந்து நமக்கு பாவ மன்னிப்பு இல்லை, அது நம்ம ஆண்டவர் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கிறது. அதனாலதான் கடவுள் வந்து இப்பொழுது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மனிதனாகவே அவர் அந்த உலகத்துல வந்து பிறந்து ஒரு முக்கியமான ஒரு கட்டம். அதுக்கு தான் நான் இந்த உங்களுக்கு ஒரு முன்னுரையா நான் சொன்னேன். 30 வருஷங்கள் தன்னுடைய பெற்றோருடன் இருந்திருக்கிறாரு. 3.5 வருஷம் அவர் வந்து அந்த ஊழியத்தை செய்திருக்கிறார். அப்ப அந்த 4 சுவிசேஷங்கள் நம்ம படிக்கும்போது தெரியும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியம் எப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு நல்லாவே தெரியும். அப்போ அதுல அந்த கடைசி கட்டம் அவர் அந்த சிலுவையில அவர் அறையப்பட்டு உங்களுக்காக நான் ரத்தம் சிந்துகிறேன், உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை எல்லா ஜனங்களுக்கும் அதை ஏற்படுத்ததான் இந்த சிலுவையில அவர் என்ன பண்ணுறாரு, அறைகின்ற ஒரு முக்கியமான ஒரு நேரம். அதுதான் சொல்றேன், 33.5 ஆண்டுகள் இல்ல பழைய ஏற்பாட்டிலிருந்து இந்த காலம் வரைக்கும் பார்த்தா பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருந்த தீர்க்கதரிசிகள் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் நிறைவேறுகிற இந்த நேரத்துல அவர் உலக பிரகாரமாக தன்னுடைய ஒரு வேலையையும் இங்க நினைவுபடுத்துகிறார். அதுக்காக தான் நான் இவ்வளவு பெரிய ஒரு முன்னுரை உங்களுக்கு நான் சொல்றேன். அப்போ அந்த இடத்துல என்ன நினைவு கூறுறாரு அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு நேரத்திலையும் அந்த சிலுவையுடைய பாடுகள் எல்லாவற்றும் நம்ம கேட்டு இருக்கிறோம் ஏற்கனவே, இப்பொழுது நம்ம நிறைய கேட்டோம். அந்த சிலுவை பாடுகள் மத்தியிலே தான் தன்னுடைய சீஷரை பார்த்து அதோவும் தாய் அப்படின்னு சொல்றதை நாம பார்க்கிறோம். இப்ப இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க உலக பிரகாரமாக கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சிருஷ்டி படைப்பு தான் மரியா இல்லையா. கடவுள் வந்து அவர்களுடைய வயிற்றுல மகனா பிறக்க வேண்டும் என்பதுதான். ஆனாலும் அவர்கள் உலக பிரகாரமாக இவரை சுமந்து இவர் வளர்ந்து இப்பொழுது தாயா இருக்கிறாங்க. அவரும் அவருக்கு மகனா இந்த உலக பிரகாரமா வாழ்ந்திருக்கிறார். இந்த ஒரு நேரத்துல மரியாதையுடைய நிலைமையை நம்ம பார்க்கணும். அங்கே வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துனுடைய நிலைமையை நம்ம பார்க்கணும் அப்படியே இல்லையா. கொள்கிறார்கள் அந்த எல்லா பாடுகளும் நிறைந்து காணப்படுகிற இந்த ஒரு நேரத்துல தான் அவர் வந்து இந்த ஒரு வார்த்தையாக சொல்வதை நாம பார்க்கிறோம். எத்தனை பேருக்கு நமக்கு யோசிப்போம், யாராவது ஒரு வயதானவங்களோ இல்ல அவர்களுக்கு கடைசி நேரம் அப்படின்னு சொல்லும் போதோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் அழைச்சிட்டு போவாங்க, எல்லாரும் வரவழைப்பாங்க, பிள்ளைகள் வந்திருக்க எல்லாருக்கும் வந்திருக்க. எதுக்காக அப்படின்னு சொல்லும்போது நம்மை பற்றி இந்த பெற்றோர்கள் இல்ல இந்த வயதானவர்கள் என்ன சொல்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து என்ன பண்ணுவாங்களா கேட்பதற்காக. அப்போ அப்படிப்பட்டதான ஒரு நிலைமை இங்கே இந்த மரியாதைக்கும் இருந்திருக்கலாம் இல்லையா. என்ன சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அறிவியல்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சாக்ரட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவியல் அறிஞர் இருந்தார். அப்போ அவருக்கு வந்து ஒரு தண்டனை கொடுக்குறாங்க. என்ன தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, விஷயத்தை அறிந்தவர்கள் என்ன பண்ணிருந்தான் இறந்துடும். அதுதான் அவருக்கு கொடுக்கிற ஒரு தண்டனை. அதனுடைய பின்னணி எல்லாம் நமக்கு தேவை. இப்பொழுது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு தண்டனை. அப்ப அந்த நேரத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தன்னுடைய விஷத்தை எடுத்து அவர் என்ன பண்ணிருக்கிறார், கொடுத்துட்டாங்க அவர் கையில். அதை வந்து குடிக்க போறாரு. அப்படி ஒரு குடிக்கிற ஒரு சூழ்நிலையில ஒரு அவரோட சம்பந்தப்பட்டவங்களாம் இருக்கும்போது எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க இல்லையா, மிகவும் கஷ்டப்பட்டு. அவங்களுடைய மனைவி அங்க இருக்கிறாங்க, அவங்க ரொம்ப பயங்கரமா கஷ்டப்படுறாங்க. ஐயோ ஏன் இந்த கொஞ்ச நேரத்தில் என்னுடைய கணவர் வந்து என்ன பண்ணிருப்பாரு, இறந்து போயிருப்பாரு. அப்போ அவர் சொன்னாராம், இங்கிருந்து என்னுடைய மனைவி நீங்க என்ன பண்ணிடுங்க, அழைச்சிட்டு போயிடுங்க. ஏன்னா இதை வந்து நான் தைரியமா நான் ஏற்றுக்கொள்கிறேன், பரவாயில்ல நான் குடிச்சிடறேன், எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தண்டனை அவர் ஏற்றுக்கொள்கிறாரு. ஆனா இவங்க பண்ற இந்த சூழ்நிலை இருக்குமா, என்னால அது வந்து என்ன பண்ண முடியல, செய்ய முடியல. அவங்க வந்து கொஞ்சம் தனியா நீங்க அழைச்சிட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் கடைசி நேரங்கள்ல ஒரு மரணிக்கிற ஒரு சூழ்நிலையில ஒருவருக்கு இருக்கிற ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் இந்த ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் அங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உலக பிரகாரமா தன்னுடைய தாய்க்கு வந்து ஒரு அரவணைப்பை இல்ல ஒரு பராமரிப்பை அப்படியே நம்ம 7 பூக்களாக இருந்து நம்ம சிந்தரிச்சு நம்ம தியானிக்கிறோம். அங்க கொடுக்கறத நாம பார்க்கிறோம்.
என்ன வசனம் சொல்லுது? எல்லாருக்குமே நமக்கு தெரியும், வாசிக்க போறது இல்லை. யாத்திராகமத்துல நம்ம பிரியா நம்ம வாசிக்கிறோம், உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இன்னும் நம்ம புதிய ஏற்பாட்டில் வந்து எனக்கு அழுத்த திருத்தமா சொல்லுவாங்க, இதுதான் முதலாம் கற்பனையாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு வந்து அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்போ அது அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். தன்னுடைய தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவது இல்லையா? எவ்வளவு வருஷம் நம்ம கேட்டிருப்போம், அதே விஷயத்தை தான் நம்ம திரும்ப திரும்ப கேட்கிறோம். ஆனா எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில அதை நம்ம நடைமுறைப்படுத்திருக்கிறோமா? நடைமுறைப்படுத்தினா ரொம்ப சந்தோஷம். ஆனா நம்ம இன்னும் கூட ஏதோ சூழ்நிலைகள குடும்பத்துல யாராவது இருக்கலாம், கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், மருமகளா இருக்கலாம், மகளா இருக்கலாம், இல்லையா இல்ல கணவனை கவனிக்காம மனைவியை கவனிக்காத கணவன் யாரோ ஒருவர் இருக்கலாம். ஆனா நம்ம குடும்பத்தை நம்ம கவனிக்கிறோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்துட்டு போன ஒரு முன்மாதிரி இந்த ஒரு விஷயம் தான். 17 ஆண்டுகளுக்கு முன்பதாக எனக்கு திருமணம் ஆச்சு. இவங்க தான் என்னுடைய மனைவி. 2வது வார்த்தை பேசுறதா என்னுடைய மனைவி. அப்போ கிறிஸ்துவுக்குள்ள எங்களை வழி நடத்திட்டு வராங்க. நாங்க ஒரு இந்து குடும்பத்தை தான் சார்ந்தேன். அதன் பிறகு முழு குடும்பமும் எல்லாருமே கிறிஸ்துவ நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். யாரும் எனக்கு சொல்லி தரல. இந்த ஆவிக்குரிய வாழ்வில் எங்களை வழி நடத்தின அண்ணனுக்கு 2 பேர். கிறிஸ்துக்குள்ள நாங்கள் வளர்ந்துட்டு வரோம். கிறிஸ்துவோட ஊழியத்தை நம்ம செய்துதான் இருக்கிறோம். சர்ச்சில் முடிஞ்சது. அப்ப எனக்கு திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது என்னுடைய அரேஞ்ச் மேரேஜ் தான். நான் அரப்பணம் இவங்க வேறு. அப்போ திருமணம் ஓகே அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அப்போ முதல்ல அவங்களை நான் அவங்க வீட்டில் சந்திச்சு பேசும்போது நான் கேட்ட ஒரே ஒரு விஷயம் அதுதான். என்னன்னா, என் கூட பிறந்த 5 பேர் என்னோட. அப்ப நான் ஒரே ஒரு முதல் வார்த்தை சொன்னது, என்னுடைய பெற்றோர்களை நான் தான் பார்க்க வேண்டும். நான் பார்ப்பேன், ஒரு மற்றவங்க பார்ப்பாங்க. அப்ப அதுக்கு அவங்க உடனே சொன்னாங்க, அது என்னுடைய கடமை. ஓகே, அதுக்கு அடுத்ததான் தான் அவங்க எடுத்து நம்ம பேச ஆரம்பிச்சோம். இது ஏன் நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இந்த வார்த்தை ஒருவேளை பேசுவது கொஞ்சம் கடினமாக இருக்கலாம். பல நேரங்கள் ஆசிரியர் இருக்கும்போது கூட பாடங்களை நடத்தும் போது கூட இந்த மாதிரி பெற்றோர்களை குறித்து பேசும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக ஆயிடும். அதனால பெற்றோர்களை குறித்து நான் பேசும்போது கொஞ்சம் மனம் கசந்து நான் பேசுறது ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. என்னுடைய பெற்றோர்கள் கற்றோர்கள் மறைத்து 9 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அப்போ இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில நாம முதலாவது நம்ம வேதத்தை நம்ம வாசிக்கிறோம், நம்ம படிக்கிறோம், நாம சாட்சியா நாம இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். கடந்த வாரத்துல சும்மா போன் பார்க்கும்போது ஒரு விஷயத்த அப்படி சும்மா பாக்குறேன். ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு போட்டோ கார்டு வருது. என்னன்னா, ஒரு பெற்றோர் தன்னுடைய மகனுக்கு வந்து வழி அனுப்புறதை பார்க்கிறோம். என்ன விஷயம் இருக்குது இதுல வழி அனுப்புறதுல அப்படின்னு சொல்லி பார்த்தா, அப்புறமா தான் தெரியுது அந்த பெற்றோர் வந்து எங்க இருக்கிறாரா, முதியோர் இல்லத்துல இருக்கிறாரு. தன்னுடைய மகன் அப்ப முதியோர் இல்லத்துல சேர்ந்துட்டு ஆட்டோல என்ன பண்ற போற ஒரு போட்டோ வந்து எனக்கு வந்துச்சு. யோசித்து பாருங்களா, இந்த மாதிரி எல்லாம் அப்போ இருக்கும்போது அந்த பெற்றோர்களுடைய நிலைமையை நம்ம கொஞ்சம் யோசித்து நாம பார்க்க வேண்டும். ஒரு மாதத்துக்கு முன்பதாக நானும் என்னுடைய மகனும் ஒரு மதிய நேரத்துல ஒரு கடைக்கு போயிருந்தோம். பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. வயசானவருக்கு வந்தார். ரொம்ப வயசானவர் தன்னுடைய கையில வந்து நிறைய துணியை வச்சிருக்கிறாரு. அவர் வந்து அந்த துணியை சேல்ஸ் பண்றது. அவரால் நடக்க முடியல, பேச முடியல, ஆனாலும் நடந்து வராரு. அவரை பார்த்தாலே தெரியுது. அவர் வந்து அந்த ஒரு ஹோட்டல்ல வந்து நம்ம கொஞ்சம் சாப்பாடு எதுவும் பார்சல் பண்றாரு. அப்ப நாங்க வந்து பக்கத்துல இருந்தோம்னு சொன்னா, உட்காருக்கலாம், நீங்க பக்கத்துல வச்சாருக்கு உட்காருக்கலாம். இல்ல நான் இதை வந்து பார்சல் பண்ணிச்சு நான் போயிடணும். அப்போ உட்கார கூட அவரு அந்த இடத்துல உட்கார கூட வரல. அப்போ அவர்களை நான் பார்த்தேன். என்னோட மகளுக்கு நான் சொன்னேன், வயதானவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா யார் செய்து தவறுது, பெற்றோர்களை இந்த அளவுக்கு என்ன பண்ணிருக்கிறாங்க வச்சிருக்கிறாங்க. அப்போ அவர்களுக்கு வந்து தெரியல இல்லையா. அப்போ பெற்றோர்களை கனம் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல அவருடைய பிள்ளைகள் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அதுதான் பேர் சொல்லுவாங்க, படிக்கிற வயதுல ஒரு பிள்ளைகள் வந்து வேலைக்கு போறாங்கன்னு சொன்னா அது பெற்றோர்களுடைய தவறு. தான் ஓய்வு எடுக்க வேண்டிய ஒரு வயதுல இந்த பெற்றோர்கள் வேலைக்கு போறாங்கன்னு சொன்னா அது யாருடைய தவறு? யாருடைய தவறு? பிள்ளைகளுடைய தவறு. அப்போ அப்படியா நம்ம இருக்கக்கூடாது, கனம் செய்யணும். இன்னும் வேதத்துக்கு நிறைய வசனம் சொல்லுது, தாயும் தகப்பனையும் தூஷணம் பண்ணுகிறவர்கள் வந்து சபிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லுது. அவர்களுடைய தீபம் காரில் அணைந்து ரொம்ப ஒரு கடுமையான ஒரு வசனம் இல்லையா. இன்றைக்கு நம்ம எல்லாருமே திருமணம் ஆனவர்கள் எல்லாருக்குமே இதெல்லாம் நல்லாவே தெரியும்.
திருமணம் ஆக போற பிள்ளைகள் வந்து நம்ம இது ஒன்றும் நம்ம நல்லா என்ன பண்ணோம் தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? பெற்றோர்களை கவனிக்க வேண்டியது நம்முடைய எனக்கு பாத்தீங்கன்னா 23, 24 வயதுல எனக்கு வேலை கிடைச்சு. எங்க அப்பா அம்மா வந்து விவசாய நிலங்களை வச்சு வேலை செய்வாங்க, கூலி வேலைக்கும் அப்படியே போவாங்க. அப்படியே எனக்கு ஒரு ஆசிரியர் வேலை கிடைச்சது. நான் எங்க வீட்டுல 5வது தான். அப்போ பாத்தீங்கன்னா மற்றவர்களும் சொல்லிக்கொள்ள இல்லை, என்னுடைய அக்கா வந்து ஆசிரியர் வேலை தான், அவர்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. இந்த சூழ்நிலையில எனக்கு வேலை கிடைக்குது. வேலை கிடைச்ச உடனே 1 மாதம், 2 மாதம், 3 மாதம் எங்க அப்பா வந்து வேலைக்கு போக நான் சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? நான் சொல்லல. நானும் வேலைக்கு போறேன், எங்க அப்பா என்ன பண்றாரு, அம்மாவும் வேலைக்கு போறேன். அப்போ 3 மாதம் கழிச்சு எனக்கு சம்பளம். அப்போ அந்த சம்பளத்தை நான் எங்க பெற்றோர்களுக்கு கொடுத்துட்டு சொன்னேன், இதுக்கப்புறம் நீங்க வேலைக்கு போக வேண்டாம். இதுதான் பிள்ளைகளுடைய கடமையை நம்ம பார்க்கிறோம் இல்ல. அப்போ நம்முடைய பிள்ளைகள் வந்து இந்த தாயையும் தகப்பனையும் கனப்பண்ண வேண்டும் என்பதற்கு இயேசு கிறிஸ்துவே ஒரு மெய்யான ஒரு சாட்சியாய் நம்ம இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். இன்னும் நிறைய விஷயங்கள், நிறைய கதைகள் நம்ம படிச்சிருப்போம். சொல்லுவாங்க, அந்த வயதானவர்களுக்கு பெரியவர்களுக்கு தனியா ஒரு தட்டு, இல்லைன்னா அது வந்து பயன்படுத்த முடியாதவர்களுக்கு தட்டு இல்லாத வச்சிருப்பாங்க. உடனே அந்த கதையில நம்ம படிப்போம். அதுக்கப்புறமா அந்த பிள்ளையும் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த தட்டு அந்த தாத்தா பாட்டி இறந்துட்டு பிறகு தட்டு எடுத்து என்ன பண்ணுவாங்க வச்சுக்குவாங்க. இது ஏன் வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா கேட்கும்போது அப்ப அந்த பிள்ளை சொல்லுவான், அப்பா உங்களுக்கு வயசாயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணணும், இதை பயன்படுத்தும் இல்லையா? அப்போ பிள்ளைகள் நமக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா நம்மை பார்த்துதான் எல்லாத்தையும் நம்ம கற்றுக்கொள்கிறாங்க இல்ல. இன்னைக்கு நம்ம ஒரு விஷயத்தை, திருமணம் ஆனவர்களும் சரி திருமணம் ஆகாதவர்களும் சரி, ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாருமே தன்னுடைய பிள்ளைகள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா ரொம்ப அப்படியே ஊட்டி ஊட்டி தான் வளர்ப்பாங்க. எந்த ஒரு பிள்ளையை வந்து எப்படியோ சாப்பிட்டே இல்லையா விட மாட்டாங்க. கண்டிப்பா நம்முடைய பிள்ளைகள் நாம் நல்லா வளர்ப்போம். ஆனா என்ன சொல்றாங்கன்னா, நாம் நம்முடைய பெற்றோர்களை நன்றாக நாம் என்ன பண்ணுவாங்க வந்து நடத்த வேண்டும். அதை யார் பார்க்கணும்? நம்முடைய பிள்ளைகள். அவற்றை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா தானாகவே அவர்கள் வந்து என்ன பண்ணாங்க, பெற்றோர்கள் இப்படிதான் நம்ம கவனிக்க வேண்டும் சொல்லி அவங்க கத்துக்குவாங்க. அதை விட்டுட்டு நம்ம பிள்ளைகளுக்கு எங்களுக்கு வயசாயிடுச்சுன்னா இல்ல எங்களுக்கு ஏதோ சூழ்நிலைன்னா எங்களெல்லாம் நீங்க பார்க்கணும், எங்களெல்லாம் நீங்க பார்த்துக்கணும்னு அவங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது, போதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுதான் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். தன் குடும்பத்தை வந்து தன் சொந்த குடும்பத்தை வழிநடத்த முடியாதவங்க என்ன பண்ணாங்க, எல்லாம் நாம வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 1 தீமோத்தேயு ஒரு வசனத்தை நாம பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கிறோம், யோசேப்பு தன்னுடைய முழு குடும்பத்தையும் என்ன பண்ணான், அவன் வந்து காப்பாற்றியது நம்ம பார்க்கிறோம். முழு குடும்பத்தை காப்பாற்றினான். ஒரு கடவுளுடைய கிருபையில இருந்து 5 பேர் சொன்ன பாருங்க, எனக்கு அரசாங்க வேலை கிடைச்சு, என்னோட அப்பா அம்மா யாருமே எந்த எதையும் சொல்லல. என்னுடைய என்ன சொல்றது, 5 பேருக்குமே ஒரு அக்கா மட்டும் தான் ஆசிரியர். அவங்க வந்து முதலாவது அவங்க திருமணம் பண்ணியிருந்தனால ஓரளவுக்கு அவருடைய காசு பணம் அப்பா அம்மா எல்லாமே இருந்துச்சு. அடுத்து 4 பேருக்கும் என்னை உட்பட முழுக்க என்னுடைய நான் தான் வந்து எல்லாருக்கும் நான் பண்ணேன் திருமணம் செய்த. என்னுடைய திருமணத்துக்கு நான் பண்ணேன் செய்திருக்கு. அதுக்கப்புறம் அப்பா அம்மாவுக்கு வேண்டிய எல்லா விதமான கடமைகளையும் அதிகபட்சமாக நான் என்ன பண்ணேன் நான் செய்திருக்கேன். இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இப்படியா நம்ம அவருடைய கடமைகளை நாம் நிறைவேற்றும் போது நிச்சயமாக நம்ம என்ன பண்ணுவோம், பின்னாளில ஆசீர்வாதமாகத்தான் நம்ம இருப்போம். ஒருவேளை இந்த சூழ்நிலைகள் எல்லாம் நான் கடந்து வரும்போது நான் ரொம்ப நல்லா இருந்தேன் அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் இல்லை. ஆனா இப்போ ரொம்பவே நான் என்ன பண்றேன், நன்றாகவே இருக்கிறேன். கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்கு இருக்கிறது இல்லையா? நிறைய இந்த நகைச்சுவையில சில விஷயங்கள் சொல்லுவாங்க. ஒருத்தர் தன்னுடைய கணவன் மனைவி சொல்லுவாரு, அம்மா வராங்களா அப்படின்னு சொல்லி. உடனே தன்னுடைய மனைவி வந்து அவங்க நகைச்சுவாவே பேசி நம்ம பழக்கமாயிடுச்சு. நம்ம ஏன் வராங்க, இப்பதான் நம்ம அவங்க விட்டு வந்துமே, நமக்கு எவ்வளவு விஷயம் இருக்குது, எவ்வளவு வேலை இருக்குது, எவ்வளவு கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவர் சொல்லிடுவாரு, அத்தை உங்க பொண்ணு உங்களை பேசினாங்க கேட்டீங்களா, நீங்க வரது உங்க பொண்ணே விரும்புன்னு சொல்லுவாங்க. உடனே அந்த மனைவி சொல்லுவாங்க, அவங்க எங்க அப்பா அம்மாவா அப்படின்னு. இல்லை, இது வந்து ஒரு நகைச்சுவை தான். எல்லா மருமகளும் அப்படியெல்லாம் கிடையாது. இருந்தாலும் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, கணவனாக இருக்கட்டும் இல்ல மனைவியாக இருக்கட்டும், மற்றவர்களுடைய குடும்பத்தையும் தன்னுடைய குடும்பத்தை மாதிரி எப்பொழுது நாம் நேசிக்கிறோமோ, கண்டிப்பாக ஒரு கணவன் மனைவியால் நேசிக்கப்படுவார், மனைவி கணவனால் நேசிக்கப்படுவான். இதுல ஒருவருக்கு ஒரு சந்தேகம் கொள்வதில் தேவையே இல்லாத ஒரு விஷயம். நீங்க எங்க குடும்பத்துக்கு அப்படிங்கிற இல்ல நான் உங்க குடும்பத்துக்கு அப்படி பேசுற விஷயமே இருக்காது. நம்முடைய குடும்பத்தை மாதிரி மற்ற குடும்பத்தை நம்ம என்ன செய்யணும், கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இரண்டாவது ஒரு விஷயத்தை நான் சொல்லி நான் அதை முடிக்கிறேன். இரண்டாவது விஷயத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த சிலுவைக்கு அருகில நம்ம பார்க்கிறோம், நிறைய பேர் நிறைய கூட்டம் அங்க இருந்ததை நம்ம பார்க்கிறோம். நிறைய கூட்டம் இருக்குது, வேடிக்கை பார்க்கிற கூட்டம், சும்மா இருக்கிற கூட்டம்,
கடமைக்காக வந்திருக்கிற கூட்டம் எல்லா கூட்டமும் இருக்குது. இயேசு கிறிஸ்துக்கு பாத்தீங்கன்னா 12 சீஷர்கள் அவர் என்ன பண்றாரு, தெரிந்தெடுக்கிறார். 12 சீஷர்களை தெரிந்தெடுக்கிறார், ஒருத்தர் காட்டி கொடுத்தார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லா சீஷர்களுமே வந்து ஒரு சூழ்நிலையில அவரு இந்த மாதிரி சிலுவையில் அறையப்படுவார் ஒரு சூழ்நிலையில அவர்கிட்ட பயந்து எல்லாருமே ஒரு என்ன பண்றாங்க, தெரிந்து ஓடுவதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இப்ப இங்கேயும் பார்க்கிறோம், தொலைவில் ஒரு சீஷன் நிற்கிறாங்க, அருகில் ஒரு சீஷன் நிற்கிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? ஆனா அதை ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எ ஃப்ரெண்ட் இன் நீட் இஸ் எ ஃப்ரெண்ட் இன் நீட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அதுக்கு அர்த்தம்? ஒற்றுழி உதவும் நண்பனே உண்மையான. இப்ப இயேசு கிறிஸ்து கூடவே இருந்தாங்க 3.5 ஆண்டுகால ஊழியத்துல. ஆனா அவருக்கு ஆபத்துன்னு சொல்லும் போது ஒருத்தர் மட்டும்தான் அருகில் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாயை பார்த்து பேசுறாரு, அந்த சீஷனை பார்த்து பேசுறாருன்னு சொன்னா 1 கிலோமீட்டர் தொலைவில் இருந்திருப்பாங்களா? எங்க இருந்திருப்பாங்க? அருகில இருந்திருப்பாங்க. நம்ம மைக்ல பேசுறதுனால தான் எல்லாருக்குமே அங்க கேட்குது. நான் மைக் இல்லாம நான் ரொம்ப சோர்வா பேசுறேன்னா எங்க பக்கத்துல இருக்கிறவங்க தான் கேட்கும். அப்போ அந்த சீஷன் வந்து எங்க இருக்கிறாரு? அருகில இருக்கிறது நாம பார்க்கிறோம். அப்போ அவர் அன்பா இருந்த சீஷன் என்று சொல்லி நாம பார்க்கிறோம் இல்லையா? அப்போ பொறுப்பு மிகுந்த ஒரு சீஷனாய் அவர் இருக்கிறதுனாலதான் எவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பை யாருக்கு கொடுக்கிறாரு? தன்னுடைய சீஷனிடத்துல கொடுக்கிறதை நாம பார்க்கிறோம். அப்ப அந்த பொறுப்புக்கு அவர் தகுதியா இருக்கிறார். அவர் வந்து அன்பா இருப்பார். அன்பை பற்றி நமக்கு சொல்லவே தேவை. 1 Corinthians 11 முழுவதும் படிச்சோம்னா அன்பை பற்றி நம்ம நன்றாகவே தெரிந்து கொள்ளலாம். அப்போ இன்றைக்கு நாம பாத்தீங்கன்னா நாம் இருக்கின்ற இடங்களில, திருச்சபைகளில, இல்ல வீடுகளிலே, நம்முடைய வேலை ஸ்தலங்களில, நம்மள படிக்கின்ற இடங்களில கூட நமக்கு மேல இருக்கிறவர்கள் சில பொறுப்புகளை நாம கொடுக்க வேண்டும் என்று சொன்னா நம்ம பொறுப்போடு நாம் என்ன செய்யலாம்? நடந்து கொள்ளும் போது மட்டும்தான். யார் இடத்துல வேணும்னாலும் ஏதாவது எடுத்து சொல்லிட முடியுமா? இயேசு கிறிஸ்து யாருக்குன்னா சொல்லிட முடியுமா? எங்க அம்மாவை நீங்க என்ன பண்ணுங்க, பார்த்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்போ அவர் எல்லாவற்றையும் யோசித்து அதை பார்த்து நிதானித்து தான் இந்த 12 பேர்ல இங்க இருக்கிற அந்த ஒரு சிலர்ல சீஷரை தேர்ந்தெடுத்து அந்த ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். நாமும் இப்படிப்பட்டதான ஒரு பொறுப்புள்ளவர்களாய் நாம் என்ன பண்ணணும், காணப்பட வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களாய், ஆண்டவர் மீது அன்புள்ளவர்களாய், சிலுவைக்கு அருகிலாக இருக்கிறான். அதுதான் சொல்றாங்க, சிலுவை பாடுகள். சிலுவை என்பது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு விசாலமான ஒரு வழி கிடையாது. இது எப்படிப்பட்டதான ஒரு வழி? இது குறுகலான ஒரு வழி, கஷ்டம் நிறைந்த ஒரு வழி. அப்ப அப்படிப்பட்ட ஒரு வழியை நம்ம பிரவேசிக்கும் போது நிச்சயமா ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய பெற்றோரை நம்ம கனம் பண்ணுவோம், பொறுப்புள்ளவர்களாக நாம இருப்போம். அப்படி செய்ய ஆண்டவர் நம்மை கிருபை செய்வாராக. ஆமென். நன்றியுடன் நாம் 6வது பாடலை பார்ப்போம்.